உண்மைதாங்க. சாப்பாட்டு அரிசியே இல்லாம தான் இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் பண்ண போறோம். சாதம் வடிக்க வேண்டிய தேவையே இல்ல. க்ளோஸ்அப்ல காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜவ்வரிசி வச்சு தான் தயிர் சாதம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஜவ்வரிசி வாரத்துக்கு 2 முறையாவது சேர்த்துக்கணும். ஏதோ ஒரு வகையில் பாயசமாவோ தயிர் சாதமாவோ அப்படி இல்லைன்னா உப்மாவாவோ எப்படியோ செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இந்த ஜவ்வரிசியில் இருக்குது. இவ்வளோ நல்ல ஜவ்வரிசியில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் 2லிருந்து 3 மணி நேரம் இந்த ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சிடணும். 2 to 3 hours அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சேன்ல அந்த மாதிரி சூப்பராக அமுங்கும். அதை நீங்கள் இட்லி சட்டி ஆவியில் ஒரு 10 minutes அவிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேஸில் அவிஞ்சு நிற்கும். இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இதை நீங்கள் வேற ஒரு சட்டிக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் நல்லா கெட்டிமனான தயிர் ஒரு 2லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா உறிஞ்சிடும். அதனால நீங்கள் 1 கிளாஸ் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையிலே பண்ணி வச்சுருங்க. மத்தியானத்துக்கு நல்லா புளிச்சு எக்ஸாக்டாக நம்ம காலையில் தயிர் சாதம் பண்ணால் பாலெல்லாம் ஊற்றி பண்ணுவோம். மத்தியானம் செம்மையாக அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டினீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான தயிர் சாதமை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது கூட நாங்கள் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் வச்சு சாப்பிடுவோம். யம்மியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ஜவ்வரிசி தயிர் சாதமை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.